நிறைய பேர் இன்னைக்கு விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு தக்க பதிலடி என்னைக்காவது ஒரு மேடை கிடைக்குமா 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 நான் யோசிச்சுட்டே இருந்தேன். அது இங்க இருந்துதான் ஆரம்பிச்சோம். இங்கேயே அவங்களுக்கு பதிலளிப்போமே. 40-50 வருஷமா ஆண்டுகிட்டு இருந்த ஒரு கட்சிய இன்னைக்கு 30 நாள்ல ஆண்டுகிட்டு இருக்க நம்மள கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கெல்லாம் இன்னைக்கு நம்ம பதில் சொல்லுவோம். அதாவது முன்னாடி ஒரு சின்ன விஷயம் கவர்மெண்ட் ஆபீஸ்ல போனா 100, 500, 1000 லஞ்சம் கட்டினா மட்டும்தான் எல்லா வேலையும் நடக்கும். எவ்வளோ 23% கமிஷனும் 24% கமிஷன் தனியா வாங்கி வச்சுட்டு தான் அடுத்த வேலையே நகரும். இன்னைக்கு ஜீரோ கரப்ஷன் அப்படின்னு ஜீரோ கரப்ஷன் மாடல் கொண்டு வந்தவங்க நாம. அவங்க நம்மளை பார்த்து கேள்வி கேட்கிறாங்களா? இதையெல்லாம் அழிக்கணும்னு நினைச்சா 30 நாள்ல நம்ம எத்தனை மாற்றம் 30 நாள்ல இதை நம்ம அழிச்சிருக்கோம். 40-50 வருஷ சாம்ராஜ்யத்தை 30 நாள்ல அழிச்சு காமிச்சிருக்கோம். இந்த டெண்டர் மாஃபியாவை அழிச்சு காமிச்சிருக்கோம். இல்ல இன்னொரு விஷயம் சொல்றாங்க, ரீல்ஸ் ஆச்சு. நான் சொல்றேன், ரீல்ஸ் மூலமா நான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வீடியோ ஒண்ணு போட்டேன். அதுக்கு பயங்கரமா கலாய்ச்சி தள்ளினாங்க. உங்களுக்கே தெரியும். நான் சொல்றேன், நீங்க மக்களோட வரி பணத்துல சொகுசா இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கி தரேன்னு குடும்பமா பயணம் செஞ்சீங்களே, அப்போ உங்களுக்கு தெரியலையா? இன்னைக்கு நாங்க ரீல்ஸ் மூலமா நிறுவனங்கள் கொண்டு வரதுனாலும் உங்களுக்கே தெரியும் எத்தனை இளைஞர்கள் வெளிநாட்டுல இருந்து டிக்கெட்டை புக் பண்ணி ரீல்ஸ்ல அண்ணனுக்கு சொன்னாங்க, அண்ணா உங்களுக்காக வரோம், உங்களை எப்படியாவது முதலமைச்சர் ஆக்கணும்னு சொல்லி வந்து ஓட்டு போட்டுட்டு போனாங்களே. அவங்க அங்க இருக்க கம்பெனிட்ட அங்க இருக்க சிஇஓட்ட காமிக்கிறாங்க, எங்களுடைய தாவேக ஆட்சியில இப்படி ஒரு தொழில்துறை அமைச்சர் இருக்காங்க, அவங்களோட ஆஃபர் இதுன்னு அங்க இருக்க வெளிநாட்டு சிஇஓக்கு நம்மளும் அங்க போவோம் அப்படின்னு அதை காமிச்சு பேசுற நிலைமைக்கு நம்ம இன்னைக்கு இருக்கோம். அத மற்ற கட்சிகள், இதர கட்சிகள் மற்றும் பலர் புரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். இன்னைக்கு இன்னொன்னு சொல்லிக்கிறேன், அவங்க இருந்த காலகட்டத்துல 25 கம்பெனி போச்சு. 5 வருஷத்துல 25 கம்பெனி போச்சு. ஏன் தெரியுமா? ஆக்டிங் ஒரு அமைச்சர் இருந்தார். தொழில்துறை அமைச்சருக்கு ஒரு ஆக்டிங் அமைச்சர் இருந்தார். அவர் யாரும் இல்ல, அந்த அமைச்சரோட தம்பி தான். அந்த தம்பி என்ன பண்ணுவாரு தெரியுமா? ஒவ்வொரு டெண்டருக்கும் ஒவ்வொரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ஒரு இது கொடுங்க அது கொடுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தாரு. அதனால 25 கம்பெனி போச்சு. டேட்டாவோட பேசினாங்கல்ல, நானும் டேட்டாவோட பேசுறேன். 25 கம்பெனி போச்சு. எத்தனை 2 லட்சம் ஜாப் போச்சு. நம்ம தமிழ்நாட்டு மக்களோட 2 லட்சம் ஜாப் போச்சு. எத்தனை கோடி இன்வெஸ்ட்மெண்ட் தெரியுமா? எவ்வளவு போச்சு தெரியுமா? 3.3 லட்சம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட். அவங்க கேட்ட அந்த கரப்ஷன்னால, அவங்க கேட்ட அந்த காசுனால எப்ப தமிழ்நாடு வேணாலும் ஓடி போனாங்க. அப்ப இந்த 25 கம்பெனிக்கு பதில் சொல்லுங்க. இத்தனை இளைஞர்களுக்கு வேலை போயிருக்கு. 2 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை போயிருக்கு. அதுக்கு பதில் சொல்லுங்க. 30 நாள்ல வந்த இணைய கேள்வி கேட்கறீங்களே, இதுக்கு யார் பதில் சொல்லுவா? சரி, இதெல்லாம் முடிஞ்சது. ஒரு நிமிஷம், அந்த தம்பியை மட்டும் இன்னும் அந்த தம்பி ஆக்டிங் அமைச்சராகவே வாழ்ந்துகிட்டு இருக்காரு. இன்னமும் அந்த கரப்ஷன் அவர் விடல. அதையும் நாங்க ஒழிச்சு கட்டுறதுக்கான விதிகள்லாம் நாங்க பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எதிர்கட்சியில பல பேரு இன்னும் திருமண வீட்லயும் ஒவ்வொரு மேடையிலையும் கதறிக்கிட்டே இருக்காங்க. அந்த கதறல் தெரியுது, அவங்களால ஏத்துக்கவே முடியல. ஐயோ எப்படிடா பண்ணாங்க அப்படின்னு ஏத்துக்க முடியாம வீடு வீடா மேடையா கதறி என்னைக்கு அதை நிப்பாட்ட போறாங்கன்னு எனக்கும் தெரியல. அதான் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். அந்த கதறினவங்களுக்கு சென்னை மேயர்ன்றது எவ்வளவு ஒரு பெரிய பொறுப்பு. அந்த பொறுப்புல எத்தனை அழகான அமைச்சர்களும் எவ்வளவு ஒரு பெரிய பொறுப்பு. அந்த பொறுப்புல இருந்தவங்க காரை பிடிச்சு தொங்கிட்டு போறதும், இன்னொருத்தவங்களுக்கு கொடைய பிடிக்கிறதும், பவுடரா இதுவான தெரியாம என்னென்னத்தையோ கத்திக்கிட்டு இருக்கவங்க எல்லாம் இன்னைக்கு நம்மளை பார்த்து கேள்வி கேட்கிறாங்க. அப்படிப்பட்ட பொறுப்புல இருந்தவங்க அவங்களுக்கெல்லாம் நான் சொல்லிக்கிறேன், விமர்சனத்தை விட்டுட்டு
ஏதாவது உருவ கேலியை விட்டுட்டு பாலிசி மாதிரி உட்காந்து என்கிட்ட பேச உட்காருங்க. நான் உங்களுக்கு சவால் விடுறேன், என் பக்கத்துல வந்து உட்காருங்க, பாலிசி ரிலேட்டடா பேசுவோம். பேச முடியுமா?